வாயமுறா ஐயா என்னடா ஒன்றீங்க ரெண்டு பேரும் ஏடா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி படுத்துக்கிறா ஏய் எந்திரிமா காலை ஒடிச்சு விடுவேன் ஓடி எங்கிட்டு ஓடி மயிறு மவளே போடா காத்தா மேனே இங்க பாரு நான் வாட்டுக்கு செவனேண்டே இது ஒட்டு மயிரா ஆமா இங்க வேற வா ஓ முடிக்கு என் முடிக்கு வாடி போட்டு போட்டு பம்படி கருவாடு அவனே விட்டியா என்ன ஒரு கருவாடே கருவாடு விட்டீங்க செகுல கட்டி அரவாங்க நாட்டு நாட்டு கெளுத்தி கெளுத்தி எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க நாட்டு கெளுத்திப்பு ஒரு கருவாடே கருவாடு விக்கிறது இன்னைக்கு தான்டா உங்களுக்கு அப்படி காதுல கேக்குது சொல்றா ஆமா அண்ணே கருவாடு தக்காளி வெள்ளரிக்கா ஓத்தா மவள கருவாடு ஓத்தா மைனே தக்காளி வியாபாரத்தை கெடுக்கன ஒப்பத்த மவள சாக்கட்ட இழுங்கிருவே என் வியாபாரத்தை கெடுத்துக்க தம்பி என்கிட்ட வம்ப அடி வாங்கி சாவு வேணா வேணா ஓ வியாபாரத்தை போய் அங்கிட்டு பாரு ஓ வியாபாரத்தை போய் அங்கிட்டு பாரு நான் இங்கிட்டு போய் பாக்க ஓடி மயிரு மவளே ஓடி வாத்த குட்டா மவளே ஓடி ஐயரே வர வக்கற ஐயரே வர ஓடி ஓடி வாத்தா ஓடி தக்காளி பழைய வர வக்கற தக்காளி ஐயா என்னடா ஒன்றீங்க ரெண்டு பேரும் ஏடா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி படுத்துக்கிறா ஏய் எந்திரிமா ஏற்கனவே பாதி எரிஞ்ச புணமா இருக்கேன் ஏமா ஏய் எந்திரிமா தம்பி கூட பாப்பா ஐயோ பூரா மூத்திர கவுளுடா அட முட்டை சட்டி அலசவே மாட்டா வளக்கடாவ என்னடி மயிரியா வர பாக்குற நல்லா அவன் ஜெயிசுக்கு இருக்கு பாரு ஏய் ஓடிரு ஓ வியாபாரம் மேலூர் தாண்டி பாத்துக்க ஏறே வா வியாபாரம் மறந்தே தாண்டி பாத்துக்க ஓடிப்போ இங்க பாரு உன் சாக்கெட்ட கிழிப்பேன் ஒரு டவுசரை கிழிப்பேன் உங்க பாட்டி விட்டு பாவடை நக்குவேன் ஆனா இந்த காலத்துல பாட்டி வர மாட்டேங்க போடி உங்க தாத்தா கோமனா போட உங்க ஆத்தா ஈரல் போடி உங்க மாமா கல்லீரல் போட உங்க அம்மா இது போடி உங்க ஆத்தா ரூபா மாவிரல் போட உங்க ஆத்தா இது போடி இங்கு காலை ஒடிச்சு விடுவேன் ஓடி எங்கிட்டு ஓடி மயிறு மவளே போடா காத்தா மேனே இங்க பாரு நான் வாட்டுக்கு செவனேண்டே வாரத்துக்கு வந்திருக்கேன்
வியாபாரத்தை கெடுக்க கூடாது. பாருங்க நமக்குள்ள சண்டையில வேணாம். வேணாம். உங்க வியாபாரத்தை அங்கிட்டு போய் பாருங்க. ஏன் வியாபாரத்தை நான் அங்கிட்டு போய் நீ பாக்குறேன். நக்குனது போதும் உன் வியாபாரம். அவ தக்காளி பழத்தை வாங்காதீங்கத்தா, 2 நாள் அழுகி போயிடும். என் கருவாடை நீங்க வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா வருஷம் முழுவதும் கஞ்சி குடிக்கலாம். இப்ப தக்காளி பழத்தை வாங்கி வச்சு மைத்த கூட குடிக்க முடியாது. இந்த கருவாடு அம்புத்தும் கெட்டு கருவாடு வாயமுறா ஆத்தா பச்சை சாரி ஆத்தா நான் மட்டும் தக்காளி வாங்கி இங்க வரி உங்க அப்பாட்ட மவள என்ன என் குணம் தெரியாம திணிச்சு அலையிற நீ. ஓடி ஓடி ஓடா ஓடிட்டு அப்புறம் மயிர் மேல ஒட்டிச்சு அந்த மாதிரி குழந்துட்டு வருவேன். ஏய் இங்க வா. மசத்துக்கு நீ கீழே போன என்ன மசத்துக்கு இப்படி இறங்குன? ஒரு ஆம்பளை கை நீட்டாத, நல்ல மரியாதை இல்ல உனக்கு. இங்க பாரு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து என்னடா மண்டி இங்க பாரு நானாவது ஒரிஜினல் முடி வச்சிருக்கேன். ஓ முடிய நான் அது மாதிரி பிடிச்சி ஒட்டு மயிறு மயிறு. இது ஒட்டு மயிரா? ஆமா. இங்க வேற வா ஓ முடிக்க என் முடிக்கு வாடி போட்டு போட்டு பம்படி வாடி வா வாடி பாப்பா ஓ மயிரா ஏன் மயிராண்டி. ஆமா மயிரை வச்சுக்கிட்டு ஆச்சாடா ஒட்டு மயிறு மயிறு. ஏய் என்ன நாய் பியத்தின் இலக்கமே இழைக்கிறேன் உங்களுக்கு. என்னையோ அட நாசமத்து போடுங்க. டேய் ஐயோ வலுப்பு வந்துருச்சுமா உனக்கு. இந்த பொம்பளை வெறி பிடிச்ச உட்காந்து நீ ஏறி திச்சுக்க. என்னை ஒரு போட்டோ எடுத்துக்கங்க பே, உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கங்க. பில்லி சூனியம் காத்து எதுவுமே வராது. ஒன் போட்டா ப்ளீஸ் கோஆபரேட். அலோர் கோயிலுக்கு உறக்கு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? இங்க வாமா. ஏய் வந்துருமா. வந்தவரே வாழக்கூடிய நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு நீ ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. அதனால வியாபாரிக்கு வியாபாரி அடிச்சு உருளக்கூடாது. டான்ஸ் கரப்பில் முகரைய பாருங்க. அண்ணா என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். உங்க வீட்டுல எல்லாம் மாட்டி வைங்கத்தா. இந்த முண்டை போட்டா மட்டும் நம்ம இந்த பாத்ரூம்ல ஒட்டுங்க. ஆத்தா என் முண்டை நல்ல டிஸ்டி பொம்மை மாதிரி இருக்காமே. எல்லாரும் நினைப்பாங்க என்னடா ஆளு முரட்டு முரட்டு ஆளா போட்டு பப்புனை மட்டும் சூத்து வத்திய போட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியான உடம்பு, உம்மாம்பரிய உடம்பு. என் உடம்பு குறைஞ்சதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருந்தாங்க உடம்ப குறைப்பது எப்படின்ட்டு. அந்த நம்பருக்கு போன் அடிச்சேன். அவங்க உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. சென்னைக்கு நானும் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே ஒரு பையன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாப்புல நார்மலா பெசலாண்டு. நார்மலா எவ்வளோ கேட்டேன், பெசல எவ்வளோ கேட்டேன். ஆத்தாய் இந்த பிள்ளை தூக்கிட்டு வரக்காங்க, வா சொட்டு மருந்து ஊத்திட்டு போங்க. வா வா நர்சம்மா இருக்காங்க பின்னாடி, வா பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊத்திட்டு போத்த அழுகுது. அப்பதான் பாருங்க ஒரு பையன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாப்புல நார்மலா பெசலாண்டு. நார்மலா எவ்வளோ கேட்டேன், பெசல்னா எவ்வளோ கேட்டேன். நார்மல்னா 5000 ரூபா, பெசல்னா 10,000 ரூபான்டாப்புல. என் வீட்டுல இந்த டாட்டாசி அடமான வச்சேன் சித்தப்பா. அடமான வச்சு 5000 பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போயிட்டேன். டேபிளா கிடந்துச்சு. டேபிள் சைடுல திரும்பி பாப்போம்னு திரும்பி பார்த்தேன். அடடடப்பா 25 வயசுல பிள்ளை. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. நானும் ரூமுக்குள்ள பொம்பளை பிள்ளை பார்த்தா சும்மா ஓடிவேன். ரொம்ப நாளா பொம்பளை பிள்ளை கிடைக்கல. நானும் ரூமுக்குள்ள பொம்பளை பிள்ளை பார்த்தேன்னு விரட்டுனேன். ரூமுக்காரன் வந்துட்டேன். தம்பி நீங்க பேசின காசு 5000 ரூபாய் சரியா போச்சு, இம்மிடியா வெளியில போன்ட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பெஷலுக்கு எப்படி இருக்குண்டு. இப்ப நார்மலுக்கே 25 வயசுல பிள்ளை இருக்குன்னா
ஸ்பெஷலுக்கு எப்படி 18 வயசு குமரி புள்ள இருக்கும்ட்டு 10,000 பணத்தை கட்டினேன். சரி. பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போனேன். அதே மாதிரி டேபிளா இருந்துச்சு. சைடுல திரும்பி பாப்போம்னு பார்த்தா என் காலை கிறகம் என்ன 95 வயசுல கிழட்டு முண்டை ரூமுக்குள்ள கிழட்டு முண்டை என்ன விரட்ட ஆரம்பிச்சுட்டா. அன்னைக்கு குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு குறைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அதனால நீங்க ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் ஒரு ஆட்டக்கார பையன். நீங்களா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சொல்ற? நல்ல இந்த டவுசருக்கும் கைலிக்கு ஆளை பத்தியா நல்லா சூத்து வத்தி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பாக்குற நீ? ஏய் பேச்சடக்கொடக்கம் தம்பி. அதனால நீங்க ஒரு ஆட்டக்கார பிள்ளை, நானும் ஒரு ஆட்டக்கார பையன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டேன் ஆடி பாடிக்கிட்டு வியாபாரத்தை பார்ப்போமா? நமக்குள்ள சண்டைலாம் வேண்டாம். சண்டை வேணாம். ஏன்னா சண்டை போட்டோம்னா வியாபாரமும் ஓடாது, ஏன் வியாபாரமும் ஓடாது. மாத்துக்கட்டில் வியாபாரம் 2 பேருமே அப்புறம் போய் இதில் போய் பார்க்க வேண்டியதேன். புதுக்கோட்டையில் நீ போய் புதுக்கோட்டையில் பார்க்க வேண்டியது, நான் மதுரையில் பார்க்க வேண்டியதேன். என்ன செய்யறது? அப்படிதான் இருந்துட்டாலும் எப்படி தெரியுமா? ஆடு பாடுமா? ஹலோ ஹலோ. அடி தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவளே, தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவளே, அடி முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, முடிச்சு போட்டு போனவளே.